ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் பார்க்கலாம். அக்டோபர் மாதத்தில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்குற 300 பஸ் ஸ்பெஷல் இன்டிதர்ஷன் டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசியில் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை, ஹோசூர், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருச்சி, மதுரை இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று திருமலாக்கோ இல்லைனா திருப்பதிக்கோ, ஒரு சில இடங்களுக்கு திருமலாக்கே கொடுக்குறாங்க, ஒரு சில இடங்களுக்கு திருப்பதிக்கு கொடுக்குறாங்க, ரெண்டுமே ஒரு சில இடங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரம் டூ போட்டு டேட் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி நைட்டு 3ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு நைட்டு 4ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் திருமலாவில் பிரம்மோற்சவம் இருக்குது. பிரம்மோற்சவத்துக்கு இந்த டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. மீதி நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அக்டோபரில் ஏன்னா புரட்டாசி 17ஆம் தேதி வரைக்கும் வருது. ஒரு சில நாட்களுக்கு மட்டும் நம்ம இதில் ஓப்பன் பண்ணுறப்போ புக் பண்ணிக்கலாம். புரட்டாசிக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அது கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டோடு சேர்த்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷனும் இருக்குது. பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். 300 தரிசனமலையோ சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. வேறு என்ன வழிகளில் இதை விட்டு அக்டோபர் மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலன்னா ஸ்ரீனிவாச திவ்யனுக்கு இருக்க ஹோமம் கொடுப்பாங்க ஆன்லைனில். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கூட இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. அங்கேயும் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்ய தர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரமும் ஆகலாம். இன்றைக்கி காலையில் 9 to 10 டிடிடியில் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு புது ஈவோ பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் கிடைச்சது போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. திருமலாவில் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் இருக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் திருமலாவில் பவித்ரோற்சவம் இருக்குது. பொது பக்தர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட கோட்டா குறைச்சிருக்கோம். ஸோ 900 டிக்கெட்ஸ் திருமலாலையும் 100 டிக்கெட்ஸ் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் தான் கொடுப்போம். அதாவது 1000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்த ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் கூட பெர்மனண்ட்டாக வைக்கிறதுக்கு இடம் பார்த்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. திருமலாவில் இருக்கிற கேன்டீன்ஸ் எல்லா ஹோட்டல்ஸுமே பக்தர்கள் திருமலாவுக்கு வர்றப்போ அவங்களோட ஹைஜீன், சேஃப்டி, ஹெல்த் எல்லாம் முக்கியங்கிறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்குலாம். அண்ட் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திருமலாவில் ஹோட்டல் வச்சு நடத்த முடியும் அப்படிங்கிற ரூலும் சொன்னாங்க. பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் லட்டுவோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும், அன்னப்பிரசாதத்தோட டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதாகவும், சர்வதர்ஷனம் க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் சரியான நேரத்தில் கொடுக்கப்படுதான்னு பார்த்துக்கிறதுக்குனே அடிஷ்னல் ஈவோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதாகவும், அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க செய்திருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஜூலை மாதம் திருமலாவில் மொத்தம் சுவாமி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 22.13 லட்சம் பக்தர்கள். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 125.35 கோடி ரூபாய். லட்டுக்கள் விற்கப்பட்டது ஜூலை மாதத்தில் 1.04 கோடி லட்டுக்கள். உண்டியில் சேர்ந்த முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்களோட எண்ணிக்கை 8.67 லட்சம். மொத்தம் 33 பக்தர்கள் பேசினாங்க டிடிடி ஈவோ கிட்ட. ஃபஸ்ட்டு பேசின பக்தர் 1 லட்சம் டொனேஷன் பே பண்ணவங்களுக்கு எதன் வழியாக விடுவோம் அப்படின்னதுக்கு சுபதம் என்ட்ரி வழியாக விடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா மற்ற பக்தர்களும் வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் இடத்துக்கு அப்புறம் மற்ற பக்தர்களும் சேர்ந்து தான் வருவாங்க அப்படின்னாங்க. இன்னொரு பக்தர் பெங்களூர்லேருந்து பேசினாங்க. ஃபஸ்ட்டு தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ஈவோ கேட்டாங்க. அவர் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசினாங்கன்னா, சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணால் 10 நிமிஷத்தில் தீந்துருது, 2 வருஷம் ஆச்சு திருமலாவுக்கு போகவே முடியல, ஆஃப்லைனில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பக்தர்கள் இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுறதுனால
டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தீந்துருது, ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அப்படின்னாங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் க்ளீனாக இல்லை அப்படின்னாங்க, அது நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பக்தர்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரம்மோற்சவம் பற்றி இந்த ப்ரோக்ராமில் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட்டு பிரம்மோற்சவம் டேட் மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்தடுத்து மீட்டிங் போட்டு அப்டேட் பண்ணாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். அன்னைக்கு சகசர தீபாலங்கார சேவால திருமலாவில் ராமர் சீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க. ஆக்சுவலாக காலையில் கல்யாணோற்சவம் முடிச்சுட்டு ஊஞ்சல் சேவா முடிச்சுட்டு மலையப்ப சுவாமி தாயாரோட 2:20 போல் கோயில் உள்ளேருந்து வெளியில் வருவார். ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்காக வைபோச்ச மண்டபத்துக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 3:30 மணி போல் மறுபடியும் கோயில் உள்ளே போவார். நீங்கள் பங்காரு வாக்கில் ஒருவேளை இந்த புனர்பூச நட்சத்திரத்தப்போ இருக்கிறீங்க, கரெக்டாக அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு அமையுது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக ஒரு 3:20 போல் ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆவார். தங்க பல்லக்கில் மலையப்ப சுவாமி தாயாரை அழைச்சிட்டு வந்து பங்காரு வாக்கில் ரைட் சைடில் உட்கார பண்ணி தீப ஆரத்தியெல்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா கையில் தூக்கிட்டு போவாங்க கர்ப்பகிரகத்துக்குள்ளே. கரெக்டாக 3:30 மணி போல் கோயில் உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. கர்ப்பகிரகத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறத நம்ம பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு. ஏன்னா மலையப்ப சுவாமிக்கு பதிலாக ராமர் சீதா லக்ஷ்மணர் தான் சகசர தீபாலங்கார சேவாவில் எழுந்தருள்வாங்க. ஒரு 3:30 மணி போல் பங்காரு வாக்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மலையப்ப சுவாமியை அப்படியே அவங்க கையில் தூக்கிட்டு போகிறத கர்ப்பகிரகத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் சகசர தீபாலங்கார சேவாக்காக ராமர் சீதா லக்ஷ்மணர் வருவாங்க வெளியில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தப்போ போனீங்கன்னா கூட அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுனா டிடிடி ஆப், டிடிடி போர்ட்டலில் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் தெரியாதவங்க ஏஜென்ட்டுக்கிட்டேயோ இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர்லேயோ கொடுக்குறீங்க. கரெக்டான பர்சன்ட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா தரிசன டிக்கெட் ஃபேக்காக வருது, அதனால் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.